நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்கக்கூடாதே என்றார்கள். உணர்வுபூர்வமா சொல்றேன். நாங்கள் கண்டவைகள் கண்ணார கண்டாங்க. இயேசு கிறிஸ்து மரித்தது, அவர் சிலுவையில் அறையப்பட்டது, உயிரோடு எல்லாம் கண்ணார கண்டவர்கள் அவர்கள். அப்ப நாங்கள் கண்டவைகளையும் நாங்கள் கேட்டவைகளையும் என்ன செய்யக்கூடாது? பேசாமல் இருக்க கூடாதே, பேசாமல் இருக்க கூடாதேங்கிறார். ஏன் என்று சொன்னால் அதிகாரிகளும் மூப்பரும் வேதபாரர்களும் அப்போஸ்தலரை அழைத்து இந்த நாமத்தை குறித்து எவ்வளவும் என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது, போதிக்கக்கூடாது கட்டளையிட்டார்கள். அதற்குத்தான் அவங்க பிரதித்தமா சொல்றாங்க, தேவனுக்கு செவி கொடுப்பதை பாருங்களும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமாக இருக்குமோ? யார் என்ன கட்டாயப்பட்டாலும் இயேசு பற்றி சொல்றதை என்ன செய்யக்கூடாது? நிறுத்தி விடக்கூடாது. அல்லேலூயா. ஜெபிக்க தடை வரலாம், இயேசுங்கிற நாமத்தை சொல்ல தடை வரலாம். என்ன தடை வந்தாலும் நம்ம சொல்லணும். அப்போ சொல்லணும், நாங்கள் கண்டவைகளையும் நாங்கள் பெற்றவைகளையும் நாங்கள் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்கக்கூடாதே. ஆமென். பேசாமல் இருக்கக்கூடாதே. நாளில் ஒரு தீர்மானம், ஆண்டவரே நான் பேசுவேன், இந்த நாமத்தை குறித்து நான் என்ன செய்வேன்? பேசுவேன். ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, இன்னொரு கர்மத்திலையும் பாருங்கள், பேதுரு சொல்கிறான்னு பாருங்கள். அது அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்திலே ஸ்தோத்திரம் 29வது வசனத்துல பாருங்க. பேதுரு சொல்கிறான்னு பாருங்கள். அப்போஸ்தலர் 5:21. அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும் மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிறோம் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமாய் இருக்கிறது. ஆமென். அவர் என்ன சொன்னார்கள் பாருங்கள், பிரதான ஆசாரியர்கள், நீங்கள் அந்த நாமத்தை குறித்து போதனை பண்ணக்கூடாது என்று உங்களுக்கு உறுதியாக கட்டளையிடுகிறேன் என்று சொன்னாங்க. உறுதியாக கட்டளையிடுறேன், அந்த நாமத்தை குறித்து என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. அப்ப ஆனால் பேதுரு மற்ற அப்போஸ்தலர் சொல்கிறாங்க, மனுஷருக்கு கீழ்ப்படுவதை பார்க்கணும், தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே எப்படி இருக்கிறது? அவசியமாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். உறுதியாக சொன்னாங்க பேசக்கூடாது அப்படின்னு. ஆனால் இவங்க என்ன செஞ்சாங்க பாருங்க, 41வது வசனம், நாமத்திற்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடினாலே சந்தோஷமா ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் 42வது வசனத்தில் தினந்தோறும் தேவாலயத்திலும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்துவென்று பிரசங்கித்தார்கள். ஆமென். ஆமென். எவ்வளவு பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனா இவங்க என்ன பண்ணாங்க? தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவை கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள். அல்லேலூயா.